ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய பரப்புரை எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நம்முடைய ஜானகிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். அது என்ன விஷயம்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ரேவதி கையில் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அத்தை நான் சொன்னால் எதனாலையும் செய்கிறேனீங்களா அப்படின்றது மாதிரி கேட்டு சொல்லு இலக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். என்னுடைய கார்த்திகையோட சந்தோஷத்துக்கு நீ காரணமாக இருக்கிறப்ப நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்றத சொல்கிறேங்க. இதாண்ட அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத்தை ரேவதி அத்தை இங்கே தான் இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, பெட் கேன்சரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கௌதம் மீட் பண்ணி ஆகணும். கௌதம் வாயில் அம்மான் கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அது போக அவங்க கௌதமோட மடியில் தான் உயிர் போகணும்னு நினைக்கிறாங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற இலக்கியா, எதுக்காக ரேவதி சாகிற நேரத்தில் கௌதம் கூப்பிட்றா? அவள் கௌதமோட அம்மான்றது தெரியாத அப்படியே செத்தாலேயும் சாகட்டும். கௌதம் நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அம்மான்ற ஸ்தானத்தை கௌதம் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜானகி சொல்கிறேங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அத்தை நான் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றியே ஆகணும். நான் கௌதம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இலக்கியா அப்படிலாம் பண்ணுறாத பண்ணியானா என் மேலே வச்சுருக்க பாசம் குறைஞ்சிரும் கௌதமுக்கு. அது போக உண்மையை தெரிஞ்சியா இவ்வளோ நாள் சொல்லலை அப்படின்ற மாதிரி என்னை கேள்வி கேட்குறதுல என்னால் பதில் சொல்ல முடியாது. கூனி குறி செத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய அவங்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணும்ல அப்படின்ற மாதிரி கேட்டு அப்படியே நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா நெஞ்சை பிடிச்சிவங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுறதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா பத்திரை அடிச்சுட்டு நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா, கார்த்திக் எங்கே இருக்க, கௌதம் எங்கே இருக்கீங்க, அம்மா அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போட்டுக்கிட்டு ஓடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா இலக்கியா அதாவது ஜானகி பார்க்குற பார்வையில் பார்த்தீங்கன்னா இலக்கியா தயவு செய்து கௌதம் கிட்ட ரேவதி அம்மான்றதை சொல்லிடாத அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோடு பார்த்து சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையிறாங்க. வரப்போகிற எபிசோட் எல்லாமே இப்படி தாங்க நடக்க போகுது. நம்முடைய ரேவதியோட ஆசை கண்டிப்பாக இலக்கியா நிறைவேற்றுவாங்களா, இல்லை ஜானகிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால சொல்லாது விட்டுருவாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட்லேருந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டுங்க. நம்முடைய ஜானகி ஆசைப்படுறது கரெக்டு அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இல்லை ஜானகி பெத்த அம்மா யாருன்ற கௌதமுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இருக்காது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்